ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோஆப்ரேட்டிவ் சிலபஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற கூட்டுறவு மேலாண்மை. ஸோ சிலபஸ் படி நம்ம இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் வீடியோஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேரும் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து சிலபஸ் வைஸ் அப்டேட் பண்ணால் கொடுத்துருந்தேன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு கட்டமாக ஃபஸ்ட்டு வீடியோ கூட்டுறவு மேலாண்மை. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கூட்டுறவு மேலாண்மை, அதுக்கப்புறம் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள், பொது அறிவு, தமிழ். ஸோ பொது அறிவு, தமிழ், மேக்ஸ் இது வந்து ரெண்டுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு படித்ததாக தான் இருக்கும். படித்தது தான் நீங்கள் மறுபடியும் ரிவிஷனும் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சிலபஸ் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜிகேவும் இங்கே மேக்ஸும் பார்த்துக்கலான்றது என்னோட டெசிஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுன்றதை எனக்கு வீடியோஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளவே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதுல படி பார்த்திங்கன்னா சிலபஸை நல்லா புரிஞ்சிக்கணும். சிலபஸை நல்லா படித்தா மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறமே வந்து அடுத்தது நம்ம ஒரு தெளிவே நமக்கு கிடைக்கும். ஓகே, சிலபஸில் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், ஸோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்ற நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நோட்ஸை கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கூட்டுறவு மேலாண்மையில் கூட்டுறவின் கருத்தாக்கம். ஸோ ஐசிஏனா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ், கூட்டுறவு வரையறை. ஸோ அவங்க தான் வந்து டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு கோட்பாடுகள் பரிணாமம் 1937 லண்டன், இங்கிலாந்து 1966 பாரிஸு, ஃப்ரான்ஸில் வந்து 1995 மான்செஸ்டர், இங்கிலாந்து. ஸோ கூட்டுறவு கோட்பாடுகள் வந்து பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா கூட்டுறவு மதிப்புகள், சுய உதவி, சுய பொறுப்பு, மக்களாட்சி, சமத்துவம், சமபங்கு, ஒற்றுமை. ஸோ இந்த டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு டாபிக் மட்டும் பார்ப்போம். கூட்டுறவு மேலாண்மையில் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ அடுத்ததை அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது கூட்டுறவு மேலாண்மை அலகு 1. ஸோ அதில் கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சி, அதாவது பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு ஐசிஏனுடைய வரையறை தான் பார்க்க போகிறோம். ஸோ முதன்முறையாக செப்டம்பர் 1995 மான்செஸ்டர் பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு ஒரு வரையறை அளித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 1995 மான்செஸ்டரில் ஐசிஏ வந்து ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நபர்கள் தன்னிச்சையாக தாங்கள் பொதுவாக பொருளாதார, சமூக, கலாச்சார தேவைகளை ஜனநாயக கட்டுப்பாட்டு கூட்டமைப்பு மூலம் ஏற்படுத்தப்படும் தனித்தன்மை பெற்ற அமைப்பே கூட்டுறவாகும். கோஆப்ரேட்டிவ் இது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து படிக்கும்போது நம்ம ஒரு சங்கத்தில் அங்கத்தினராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி நம்ம நினச்சின்னு கொஞ்சம் படித்தா தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்ம ரிவிஷன் பண்ண கூட இல்லாமல் ஒரு மக்கப் பண்ணனா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை புரிஞ்சிங்கன்னா நம்ம வந்து இதை உள்வாங்கி இதில் ஒரு கேரக்டராக இருந்து நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் கொஞ்சம் வேகாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ நபர்கள் தன்னிச்சையாக தாங்கள் பொதுவாக சமூக, பொருளாதார, சமூக, கலாச்சார தேவைகள், அதாவது நானே என்னை யாரும் கட்டாயப்படுத்தாமல் நானே தன்னிச்சையாகவே வந்து என்னோட பொருளாதாரத்தை, என்னோட கலாச்சார தேவைகளை நான் பூர்த்தி செய்யணும். அந்த மாதிரி பூர்த்தி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் கூட்டுறவு. ஸோ மேலே கண்டுள்ள வரையறைப்படி கூட்டுறவின் நலன், தனித்தன்மை அமைப்பு, நபர்களின் தன்னிச்சை சேர்க்கை, பொதுவான பொருளாதார, சமூக, கலாச்சார தேவைகளை பூர்த்தி செய்த ஜனநாயக கட்டுப்பாடு. ஸோ இதுதான் தனித்தன்மையான அமைப்பு. இது வந்து தன்னிச்சையாகவே சேர்ந்துருக்கலாம், யாரோ எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இது வந்து பொருளாதாரம், கலாச்சார தேவைகள், நம்ம வாழ்வியலுக்கு தேவையான தேவைகளையும் நம்மளோட வாழ்வாதாரத்தையும் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் ஜனநாயக கட்டுப்பாடு.
ஓகே, அடுத்தது வந்து ராக்டெல் தத்துவங்கள். ஸோ ராக்டெல் தத்துவங்கன்னா 1844ஆம் ஆண்டு ராக்டெல் முன்னோடிகள் கூட்டுறவு கோட்பாடுகளை உருவாக்கியதற்கு அவர்களை பாராட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ராக்டெல் தத்துவங்கள். ஸோ ராக்டெல் முன்னோடிகள் கூட்டுறவு கோட்பாடுகளை உருவாக்கியவர்கள்னா ராக்டெல் முன்னோடிகள், கூட்டுறவு கோட்பாடுகளை உருவாக்கியவர்கள் ராக்டெல் முன்னோடிகள். எந்த ஆண்டு? 1844. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோட்பாடில் இன்றைக்கும் ஏற்றுக்கிற அளவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். பொருட்களை நிலவும் சந்தை விலையில், இப்போ சந்தையில் என்ன விலையில் விற்கிறாங்களோ அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்லேயும் சேல் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. மூலதனத்துக்கு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு வரையறுக்கப்பட்டனா ஃபிக்ஸடான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க. லாப ஈவு அங்கத்தினர் சங்கத்தில் வாங்கிய அளவு பொருட்கள் அடிப்படையில் தான். நான் வந்து அதாவது லாப ஈவு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதை பொறுத்து கிடையாது, நான் சங்கத்தில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான். ரொக்க அடிப்படையில் கொள்முதல், நாங்கள் பணம் கடனுக்கு கொடுக்க மாட்டாங்க, அங்கே கோஆப்ரேட்டிவில் சேல்ஸ் பண்ணுற எல்லாமே கேஷ் அடிப்படையில் தான். இரு பாலருக்கும் சம உரிமைகள், ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு. ஓகேங்களா, இது வந்து ராக்டெல் முன்னோடிகளுடைய கோட்பாடுகள். சங்க அலுவல் பற்றி விவாதிக்க அங்கத்தினர் கூட்டம் நடத்துவது, அதுக்கப்புறம் கணக்குகளை சரியாக வைப்பதோடு தணிக்கை செய்து லாப நட்ட இருப்பு நிலையை குறிப்புகளை அங்கத்தினருக்கு அளித்து. ஸோ வந்து சங்கம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து அடிக்கடி கூட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு சங்கம் நடத்துகிறாங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து லெட்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் இப்போ இதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஜரு, பேரேடு, அந்த மாதிரி பதிவேடு அப்படின்னு சொல்லி நிறையா பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சங்கம் நடக்குது, லாபமாக நட்டமாக, அதனுடைய சொத்து என்ன, அதனுடைய கடன்கள் என்ன, அதாவது அசட் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அங்கத்தினருக்கு தெரியப்படுத்துறது. ராக்டெல் கோட்பாடுகளை சுருக்கமாக கூற வேண்டுமானால் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஜனநாயக கட்டுப்பாடு, தடையற்ற திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு. ஓகே, ஜனநாயக கட்டுப்பாடு, ஒரு மக்களாக சேர்ந்து, அதாவது ஜனநாயகம்னு நம்ம தடையற்ற திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு, மூலதனத்தின் மீது வரையறுக்கப்பட்ட வட்டி, விசுவாச லாப ஈவு, ரொக்க விற்பனை, அரசியல் மற்றும் மத நடுநிலைமை, கல்வி மேம்பாடு, அரசியல் மற்றும் மத நடுநிலைமை, அதுக்கப்புறம் கல்வி மேம்பாடு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு பற்றிய இதர வரையறைகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவுக்கு பல வரையறைகள் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வரையறை கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஓலியாக் என்பவர் கூட்டுறவினை அமைப்பில் உள்ள அனைவருக்கும் சமமாக பங்கேற்ற அனைவர் கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டு ஒரு தன்னிச்சையான முயற்சியை கூட்டுறவு என வரையறை செய்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரேசோ பிளாங்கட் என்பது வந்து சுய முயற்சி அமைப்பின் மூலம் வலுப்படுத்தப்பட்ட கூட்டுறவு என கூறுகிறார். டாக்டர் சாகிர் ஹுசேன் தனியார் துறை மற்றும் பொதுத்துறைக்கு இடைப்பட்ட தனக்கென நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு ஒரு தனியாக பங்கினர். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கூற்றை வந்து கூறுறது. நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம படிக்கிறதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா அனைவரும் ஒவ்வொருக்காகவும் என்ற தத்துவத்தையும் பிரதிபலிப்பை கூட்டுருவாகும். இது வந்து நமக்கு படித்தா கண்டிப்பாக மறக்காது. ஒவ்வொருவரும் அனைவருக்காகவும், அனைவரும் ஒருவருக்காகவும், இதுதான் வந்து கூட்டுறவினுடைய பிரதிபலிப்பு தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அனைவருக்கும் சமம். ஸோ அதில் வந்து நியாயமான பங்கீடு, சேவை, லாபம் நோக்கம் கிடையாது. இதுதான் கூட்டுறவினுடைய மெயினே. இது நீங்கள் அந்த புக்கை வந்து நீங்கள் பார்த்துருந்தா கூட அதில் நிறையா ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கோட்பாடுகளை கூறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுன்னு சொல்லியிருக்கேன். இது ஒன்றும் பார்த்துக்கலாம். கூட்டுறவு சங்கங்கள் தர்ம அமைப்புகள் அல்ல. கூட்டுறவு என்பது சுய உதவி மற்றும் மாற்று அடிப்படையில் மற்றவர்களுக்கு உதவி அளிப்பது என்ற மனோபாவம் உள்ளவர்களின் கூட்டு உறவே ஆகும். ஒவ்வொரு உறுப்பினரும் அனைத்து உறுப்பினர்களின் நன்மையினை கருதும் எண்ணம் உடையவர்களாவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா வலுவான மற்றும் செல்வமிக்க பிரிவினர் பொருளாதார மேம்படினை வலு குறைந்த ஆதிக்க சக்தியற்ற ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கும் பெரும் நிலைக்கு உயர்த்த கூட்டுறவு முயற்சியாகும். அதாவது வந்து பணக்காரங்களாக இருக்காங்க, பொருளாதாரத்தை மேம்பட்டு இருக்காங்க,
அதே மாதிரி ஏழையாக இருக்காங்க, அவங்களும் முன்னேறணும். அதுக்கு தான் கூட்டுறவு, அவ்வளோதான். கூட்டுறவில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சம உரிமையும் சம பொறுப்புகளும் உண்டு. இவ்வமைப்பு லாபம் நோக்கமின்றி ஒவ்வொரு மற்றவர் நன்மை கருதி செய்யப்படும். அதாவது இது ஒரு கொஷின் கேட்பாங்க, லாப நோக்கத்தில் செயல்படுகிறதா? கூற்று காரணம் கொடுத்த கூட கேட்கலாம். லாபம் நோக்கமா இல்லை சேவை நோக்கமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாபம் நோக்கம்தான். இது அங்கத்தினர்கள் பொருளாதார மேம்பாட்டையே குறிக்கோளாக கொண்டிருக்கு அப்படின்றது தான் இதனுடைய டாபிக், அதாவது மெயின் கருத்து. அதுக்கப்புறம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் வளரும் நாடுகளுக்கு கூட்டுறவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்நாடுகளை அறியாமை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் வளரும் நாடுகளுக்கு கூட்டுறவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்நாடுகளில் அறியாமை, படிப்பறிவின்மை, சமுதாய வேறுபாடுகள், நோய், நலிவற்ற பெண்கள், சிறார்கள் ஆகியவை பிரச்சனையாக அமைந்துள்ளன. இச்சங்கங்கள் அந்நாடுகளில் பொருளாதார சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்தும் வல்ல முக்கிய வலுவான பயனுள்ள கருவியாக கருதப்பட்டன. ஒரு கூட்டுறவு சங்கம் உறுப்பினர்களின் பொதுவான பொருளாதார சமுதாய கலாச்சார பிரச்சனையை தீர்வு காணலாம். ஸோ கூட்டுறவின் கோட்பாடுகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ 7 கோட்பாடுகள் பார்த்தோம்னா, ஜனநாயக கட்டுப்பாடு. ஸோ கூட்டுறவின் அடிப்படை தத்துவங்களுடைய ஜனநாயக கட்டுப்பாடு. ஜனநாயகம் கூட்டுறவின் அடித்தளம். கூட்டுறவு சங்கத்தின் பொதுக்குழுவின் முடிவே அனைத்து விவகாரங்களும். ஸோ கூட்டுறவு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது பொதுக்குழு கூடி தான் முடிவு எடுக்கப்படும். ஸோ பொதுக்குழு, பேரவை, தீர்மானம், நிர்வாகக்குழு இதெல்லாமே பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இது இன்றைக்கி சிலபஸில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறதுனால நம்ம இதை பார்க்குறோம். அன்றாடம் நிர்வாகம் பொதுக்குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இயக்குனர் குழுவிடம் ஒப்படைக்கப்படும். ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஒரு வாக்குதான் உண்டு. திறந்த அனுமதி. தகுதியுள்ள எவரும் கூட்டுறவு சங்கத்தில் அனுமதிக்கப்படுவர். ஜாதி, மதம், ஜாதி, அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் யாரும் அனுமதி மறுக்கப்பட மாட்டார். ஆனால் அனுமதிக்கு தகுதியுள்ளவர் தான் சேர்க்கப்படுவார். ஓகேங்களா? இந்த ஜாதி, இந்த மதம், அரசியல் கட்சி இதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. தகுதியானவங்க சேர்க்கப்படுவாங்க அங்கத்தினராம். சங்கத்தின் செயல்பரப்பு எல்லைக்குள் வசிக்காத நபர் சங்கத்தின் அங்கத்தினர் ஆக முடியாது. ஸோ ஒரு அந்தந்த ஒரு சங்கத்துக்கும் ஒரு லிமிட்டடான ஒரு ஏரியா இருக்கும். அதாவது இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக ஆகலாம் அப்படின்றது கம்பல்சரியாக இருக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு மீனவர் கூட்டுறவு சங்கத்தை மீன் பிடிப்பதை தொழிலாக கொள்ளாத ஒருவர் அங்கத்தினர் ஆக முடியாது. ஸோ இது ஒரு நெசவாளர் கூட்டுறவு சொசைட்டியில் ஒரு உறுப்பினர் ஆகலாம். விவசாயி கொண்டு அந்த மாதிரி ஒரு மீன் கூட்டுறவு சங்கத்தில் மீனவர் போய் உறுப்பினர் ஆகலாம். அதை தான் சொல்கிறாங்க. மூலதனத்தின் மீது வரையறுக்கப்பட்ட வட்டி. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அங்கத்தினர் தான் கொண்டு வந்துள்ள மூலதனத்தின் மீதான வட்டி வரையறுக்கப்பட்ட ஓரளவே வட்டி பெற முடியும். நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டேன், நான் பெரிய அமௌண்ட்டாக எடுத்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், நான் பங்காக கொடுத்துருக்கேன், எனக்கு நிறைய வட்டி வேணும் கிடையாது. இது லாபம் நோக்கம் கிடையாது, சேவை நோக்கம். அதனால் வரையறுக்கப்பட்ட வட்டி தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அமலில் இருக்கும் கூட்டுறவு சங்கங்கள் சட்டப்படி வட்டி 13 அல்லது 14 விழுக்காடு என சங்கம் அங்கத்தினருக்கு அளிக்கவல்ல உச்ச வட்டி வீதத்தினை குறிப்பிடப்படும். ஒவ்வொரு மாநிலத்திலுமே கூட்டுறவு சங்கங்களுக்கு சட்டப்படி 13 அல்ல 14% சொல்லிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வட்டி வீதம் சொல்கிறாங்க. கூட்டுறவு இயக்கம் முதலீடு செய்வதற்கான அமைப்பு அல்ல. அங்கத்தினர் பொருளாதார பிரச்சனையை தவிர்ப்பதே கூட்டுறவின் தலையாய நோக்கம். அதே தான் இது லாபம் நோக்கம் கிடையாது, சேவை நோக்கம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் முன்னேறணும் கூட்டுறவு மூலயமா. அதுதான் ஆதரவுக்கான ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா விசுவாச லாப ஈவுன்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் காப்பு நிதி, ரிசர்வ் ஃபண்ட், ஏனைய சட்டபூர்வமான நிதிகளுக்கு ஒதுக்கீடு செய்த பின், அதாவது கூட்டுறவு ஃபண்டுக்கு, கூட்டுறவு பயிற்சி, கல்விக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் போக மீதி இருக்கிறத மட்டும்தான் லாபமாக எல்லா அங்கத்தினர்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இப்பங்கீடு அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள பங்கு அடிப்படையில் கிடையாது. ஓகேங்களா? இது எப்படின்னா நான் இத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்கேன் அதனால எனக்கு நிறையா வரணும் அப்படின்னு கிடையாது. எத்தனை அளவு சங்க வாணிபத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அந்த அளவு. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அதை இங்கே மேலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள்.
ஒரு நுகர்வோர் சங்கத்தில் அங்கத்தினர் அவ்வாண்டில் சங்கத்தில் கொள்முதல் செய்த அளவிலும் இப்போ நான் ஒரு பால் கூட்டுறவு சொசைட்டி இருக்குன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கொடுக்குறேன், ஒரு மாதத்துக்கு எத்தனை லிட்டர் நான் கறந்து கொடுக்குறேன் அப்படின்றத பொறுத்து தான் அவங்க வந்து நமக்கு வந்து அந்த லாப ஈவுன்றது. கைத்தறி நெசவாளர் சங்கங்களில் அங்கத்தினர் எவ்வளவு துணி சங்கத்திற்கு நெசவு செய்துள்ளனர் என்ற அடிப்படையில். ஸோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து அந்த நமக்கு வந்து லாப ஈவு கொடுக்கறது. அதுக்கப்புறம் ரொக்க விற்பனை. ஸோ கூட்டுறவுன்றதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பொருளாதாரத்தை முன்னேற்றணும். ஸோ அவங்க கடன் கொடுக்க முடியாதுல்ல, அதனால் ரொக்க விற்பனை தான். ஸோ கூட்டுறவு பண்டக சாலைகள் ரொக்க விற்பனை மட்டுமே செய்யும், கடன் விற்பனை கிடையாது. ஏனெனில் கடன் விற்பனை அங்கத்தினரை தேவைக்கு அதிகமாக வாங்க ஊக்குவித்து திருப்பி தர இயலாமல் அவருக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். ஸோ அவங்களே வந்து அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ அவங்கள போய் கடன் வாங்க வச்சு மறுபடியும் வந்து ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளக்கூடாது. அதனால் ரொக்க விற்பனை தான். கூட்டுறவு பண்டக சாலை மாணவர், அதாவது யாருக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னா மாணவர் உணவு விடுதி, மருத்துவமனை, சிறைச்சாலை ஆகிய அமைப்புகளுக்கு குறுகிய காலத்துக்கு கடன் அளிக்கலாம். ஸோ கூட்டுறவு பண்டக சாலை. அதுக்கப்புறம் அரசியல் மற்றும் மத நடுநிலைமை. அங்கத்தினர்கள் எந்த அரசியல் கட்சியையே மதத்தையோ சார்ந்தவராக இருக்கலாம், அதை மனதில் கொண்டு பாகுபாடு கிடையாது. ஸோ நீங்கள் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், அது வந்து அங்கே வந்து இதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கல்வி மேம்பாடு. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் சங்கத்தினர்கள், இயக்குனர் குழு மற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு பற்றியும் ஏனைய தகவல் பற்றிய கல்வி அளித்த ஒரு தலையாய பணியாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் அங்கத்தினர்கள், இயக்குனர் குழு மற்றும் பணியாளர்களுக்கு கூட்டுறவு பற்றிய ஏனைய தகவல்கள். ஸோ கூட்டுறவு சங்கம் அங்கத்தினர்கள்லாம் உறுப்பினர்கள், இயக்குனர்கள்லாம் அங்கே நிர்வாக குழு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பணியாளர்கள் கூட்டுறவு, அதாவது கூட்டுறவு சொசைட்டி நிறையா இருக்கும், அதில் ஒர்க் பண்ணுற பணியாளர்கள், அவங்க எல்லாருக்குமே கூட்டுறவை பற்றியான கல்வி அளித்தல் என்பது ஒரு தலையாய பணி. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ கூட்டுறவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கூட்டுறவை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கூட்டுறவு போய் வேலை செய்ய முடியும். அதே மாதிரி கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிறவங்களும் அதில் வேலை செய்கிறவங்களும் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய சட்டத்திட்டம் என்ன, வழிமுறைகள் என்ன, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்றது அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சீரமைக்கப்பட்ட கோட்பாடுகள். பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு ICA அவ்வப்போது கூட்டுறவு கோட்பாடுகளை விவாதித்து மறு ஆய்வு செய்து வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பப்போ அதை ரீசெக் பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் வளர்ச்சி அடிப்படையில் சில மாற்றங்கள் தேவைப்படும். இதனால் ராக்டெயில் கோட்பாடுகள் அனைத்தும் மாற்றப்பட்டுள்ளன என எண்ணக்கூடாது. சிறு மாற்றங்கள் எப்பயுமே ஒரு அப்பப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும். ஸோ அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் சீரமைப்பு சொல்லியிருக்காங்க 1934. முதல் சீரமைப்பு ICAவுடைய முதல் சீரமைப்பு எப்போன்னா 1934. ICA இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் அதனுடைய முதல் சீரமைப்பு கோட்பாடு எப்போ செய்கிறாங்க, கோட்பாடுகளை மறு ஆய்வு செய்ய கேட்டுக்கொண்டது. இக்குழு தன் அறிக்கையை சமர்ப்பித்தது 1937. 34ஆம் ஆண்டு ICA ஒரு துணை கோட்பாடுகளை மறு ஆய்வு செய்ய கேட்டுக்கொண்டது. ஓகே, அவங்க அறிக்கையை கொடுத்தது 37. இக்கோட்பாடை வந்து 2 கூறுகளாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நார்மல். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது, திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு. ஸோ யார் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஜனநாயக கட்டுப்பாடு, இது வந்து ஆஸ் யூஷுவல். மூலதனத்தின் மீது வரையறுக்கப்பட்ட வட்டி. லாப ஈவு அங்கத்தினர்கள் சங்கத்தில், இது ஏற்கனவே பார்த்தது அந்த 4 பாயிண்ட்டும். ஸோ யார் வேணாலும் நம்ம அதாவது தகுதியானவங்க சேர்ந்துக்கலாம்பா. அதுக்கப்புறம் ஜனநாயக கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் வரையறுக்கப்பட்ட வட்டி, லாப ஈவு வந்து அவங்க வந்து சங்கத்திற்கு அளித்த வாணிப அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. முக்கியத்துவம் குறைந்த கோட்பாடு மத மற்றும் அரசியல் நடுநிலைமை. ரொக்க விற்பனை அங்கத்தினருக்கு கல்வி. இரண்டாவது சீரமைப்பு எப்போன்னா TG கார்வே என்ற இந்திய கூட்டுறவு வல்லுநரின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இக்குழு 1966ஆம் ஆண்டு தன் அறிக்கையை அளித்தது. ஸோ ஃபஸ்ட்டு குழு எப்போ ஆரம்பிக்கிறாங்க, 1934. அறிக்கையை சமர்ப்பித்தது 1937. ரெண்டாவது சீரமைப்பு குழு TG கார்வே 1966.
இக்குழுவின் சீரமைக்கப்பட்ட கோட்பாடுகள் தன்னிச்சை அமைப்பு மற்றும் திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு. சேம் ஜனநாயக கட்டுப்பாடு அதே தான் சொல்கிறாங்க. மூலதனத்தின் மீது வரையறுக்கப்பட்ட வட்டி வீதம் அதுவும் அதே தான். லாப ஈவு அங்கத்தினர்கள் அளித்த பணி அடிப்படையில் அதுவும் அதே தான். கூட்டுறவு கல்வி அதுவும் அதே தான். அடிஷ்னலாக ஒன்று கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு. அது என்னப்பா கூட்டுறவுக்கிடையே கூட்டுறவு அப்படின்னா இக்கோட்பாடுகளில் கடைசி கோட்பாடாகிய கூட்டுறவுகளிடையே கூட்டுறவு என்பது முக்கிய சேர்க்கையாகும். அக்கோட்பாடின் பரிணாமம் பல நோக்கங்களாக உள்ளன. அதாவது தொடக்க கூட்டுறவு, மாவட்ட கூட்டுறவு சங்கம், மாநில இணையத்திற்கு தேசிய இணையம், ஒரு மாநில கூட்டுறவுக்கும் ஏனைய மாநில கூட்டுறவுக்கும் ஒரு நாட்டு கூட்டுறவுக்கும் கூட்டுறவு ஏற்படுத்துதல் வேண்டும். இது ஏதாச்சும் புரியுதா? புரியலையா? ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் கிராம லெவலில் ஒரு சொசைட்டி சொல்லுவாங்க, பேங்க்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. அது கிராம லெவலில் இருக்கும். மாவட்ட லெவலில் ஒன்று இருக்கும், மாநில லெவலில் ஒன்று இருக்கும், தேசிய லெவலில் ஒன்று இருக்கும். அவ்வளோதான், சின்ன சின்னதாக. அதை தான் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மான்செஸ்டரில் ஐசிஏ நூற்றாண்டு விழா. ஐசிஏவின் 100வது நிறைவு விழாவை ஒட்டி இங்கிலாந்து நாட்டில் மான்செஸ்டர் என்ற இடத்தில் 1995ஆம் ஆண்டு நடந்த கூட்டத்தில் கூட்டுறவு தத்துவங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளன. ஸோ மான்செஸ்டரில் ஐசிஏவுக்கு 100வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ 1995 தத்துவங்கள் 7 தத்துவங்கள் சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 7 தத்துவம். கூட்டுறவு கொள்கைகள் என்னன்னு கேட்டோன்னா இந்த 7 தான் சொல்ல போகிறீங்க. ஐசிஏனுடைய 100வது நிறைவு விழாவை ஒட்டி இங்கிலாந்து நாட்டில், ஓகே, இங்கிலாந்து. ஸோ இந்த நிறையா நாடுகள் வெளிநாடு பேர் வரும், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலாந்து நாட்டில் மான்செஸ்டர் என்ற இடத்தில் 1995ஆம் ஆண்டு நடந்த கூட்டத்தில் கூட்டுறவு தத்துவங்கள் மொத்தம் 7. தன்னிச்சை மற்றும் திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு. ஸோ நம்ம நம்மளே ஞாபகம் அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு படித்ததும் மறக்காது. தன்னிச்சையான மற்றும் திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு சொல்லியிருக்காங்க. நம்மளே கூட போய் சேர்ந்துக்கலாம். ஜனநாயக அங்கத்தினர் கட்டுப்பாடு. ஜனநாயகம்னா மக்களாட்சி முறை, மக்களால் அப்படின்ற மாதிரி தான் அங்கத்தினர் கட்டுப்பாடு. அங்கத்தினர் பொருளாதார பங்கேற்பு, சுதந்திரம், தனித்தன்மை, கல்வி, பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு, கூட்டுறவுக்கிடையே கூட்டுறவு, சமுதாயத்தின் மீது அக்கறை. இதுதான் 7 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சுதந்திரம், தனித்தன்மை இருக்கணும், கல்வி, பயிற்சி, தகவல் தொடர்பு, கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு, சமுதாயத்தின் மீது அக்கறை. இது நம்ம படிக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுன்னு படிச்சிங்கன்னா எப்பயுமே மறக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ படிக்கிறதே எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, இன்டர்வியூக்கும் இதில் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. எத்தனை தத்துவம் இருக்குது, எத்தனை கோட்பாடு இருக்குது, அதில் ஒரு 7 சொல்லிவிட்டு அதில் ஒன்றை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ படிக்கிறதுக்காக மட்டும் எக்ஸாமுக்காக படிப்பீங்க, புரிஞ்சு படிங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ தன்னிச்சை மற்றும் திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு. இப்போ நம்ம ஒரு உறுப்பினராக நான் சொசைட்டியில் சேரணும்பா, திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு. சொசைட்டி திறந்துருக்கு, நான் போய் சேர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜனநாயக அங்கத்தினர் கட்டுப்பாடு. ஸோ நான் சேர்ந்தோடனே கட்டுப்பாடு சொல்கிறாங்க. நீங்கள் ஜனநாயக முறையில் வந்திருக்கீங்க, நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, இப்போ இருக்கிறோம்பா. அங்கத்தினர் பொருளாதார பங்கேற்பு. நான் எதுக்காக சேர்ந்தேன்? என்னோடய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். ஒரு ஷார்ட்கட் ஒரு இதுக்கும் சொல்லியிருக்கேங்க. திறந்த அங்கத்தினர் சேர்ப்பு, கட்டுப்பாடு சொல்கிறாங்க. அப்புறம் பொருளாதாரம் பங்கேற்பு, சுதந்திரம், தனித்தன்மை. ஸோ சொசைட்டியை பொறுத்தவரை சுதந்திரமாகவும் இருக்கும், தனித்தன்மையும் இருக்குது. கல்வி, பயிற்சி, தகவல் தொடர்பு. கோஆப்ரேட்டிவ் கல்வி என்னென்னா, பயிற்சி என்னென்னா அதையும் சொல்லுவாங்க. கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு, இது ஏற்கனவே பார்த்தது தான். சமுதாயத்தின் மீது அக்கறை. சமுதாயத்தின் மீது அக்கறை என்பது முக்கிய கோட்பாடாக சேர்க்கப்பட்டுள்ளது. பொதுவாக கூட்டுறவு சமுதாய அக்கறை இருந்தாலும் இக்கோட்பாடின்படி சமுதாய அக்கறை கட்டிய புதிய கூட்டுறவு சங்கங்கள் தேற்றப்படல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சிறப்பின மான்செஸ்டர் மாநாடு. கூட்டுறவு சுயமுயற்சி, சுய பொறுப்பு, ஜனநாயகம், சமூக நோக்கு, ஒற்றுமை என்ற அடிப்படை தத்துவங்களாகும். ஸோ அங்கே சொன்னதை தான் திருப்பி சொல்கிறாங்க. தர்ம எண்ணம், நேர்மை, திறந்த பார்வை, சமுதாய பொறுப்பு ஆகியவை கொண்டது கூட்டுறவின் அடிப்படை குறிவு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவின் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி சிறப்பு.
கூட்டுறவு அமைப்புகள் மற்ற அமைப்புகளிலிருந்து பல வகையிலும் தனி சிறப்பு மிக்க ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவை பொறுத்த வரைக்கும் மற்ற இதில் கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒரு சோல் ட்ரேடிங் சொல்லுவாங்க, தனிநபர் வணிகம், அப்புறம் பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மை நிறுவனம், பொது நிறுவனம், பப்ளிக் கம்பெனி. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கூட்டுறவினுடைய தனித்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு அமைப்பு தனி நபர்களின் கூட்டமைப்பையுடைய முதலீட்டை அடிப்படையாக கொண்டதன்று. கூட்டுறவு அமைப்புகளில் மனிதநேயம் தலையாயதொன்றாகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது கூட்டுறவு அமைப்புகள் மற்ற அமைப்புகள் பல்வேறு சிறப்பு எவ்வகையிலும் தனி சிறப்பு மிக்க ஒன்றாகும் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு அமைப்பு தனி நபர்கள் என்ன மாதிரி தனி நபர்கள் ஒரு 25 பேர் சேர்ந்தது தான் கூட்டுறவு. இது லாபத்துக்காக கிடையாது, மனிதநேயத்துக்காக. கூட்டுறவு அமைப்புகளில் தகுதி பெற்ற எந்த ஒரு நபரும் உறுப்பினர் ஆகலாம். எனினும் அவர் சங்கத்தின் பணிகளோடு தொடர்புடையாக இருத்தல் வேண்டும். அதாவது இந்த மீன் பிடிக்கிறவங்க மீன் கூட்டுறவு சங்கத்தில் சேர்ந்துக்கலாம், நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் சேர்ந்துக்கலாம். அதுதான். சாதி, சமயம், நிறம், அரசியல் சார்பு கருதி ஒரு நபருக்கு அங்கத்தினராகும் தகுதி இல்லை என்று கூற இயலாது. சங்க நலனுக்கு புறம்பாக செயல்படும் அவரை உறுப்பினராக சேர்க்க வேண்டுவது இல்லை. உதாரணமாக, வட்டி கடைக்காரரை கூட்டுறவு கடன் சங்கத்திலும், நெசவு தொழில் முதலாளிகளை நெசவாளர் கூட்டுறவு சங்கம் உறுப்பினர் ஆக வேண்டுவதில்லை. ஓகேவா? சாதி, சமயம், அரசியல் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு உறுப்பினராக சேர போகிறீங்கன்னா சங்கத்துக்கு புறம்பாக செயல்படுறவங்களா இருந்தாலும் சேர்க்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு வட்டி வட்டிக்கு அவங்கள கூட்டின்னு நம்ம உறுப்பினரை சேர்த்துக்க முடியாது. நெசவு செய்கிற முதலாளியையும் கூட்டின்னு உறுப்பினரை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்கள் தன்னிச்சையான அமைவதாகும். எந்த ஒரு நபரையும் கூட்டுறவு சங்கங்களை வற்புறுத்தி சேர்த்தல் கூடாது. அதாவது கட்டாயப்படுத்தி யாரையும் சேர்க்கக்கூடாது. ஆனால் முன் தன்னிச்சையான அங்கத்தினர் சேர்ப்பு. அதுதான். கூட்டுறவு சங்கங்கள் எல்லா உறுப்பினரும் சமமானவர். சங்கத்தின் சேவையை பெறுவதற்கு எல்லா உறுப்பினரும் சரிநிகர் உரிமை உண்டு. ஒரு உறுப்பினர் பங்கு தொகையோ அவரின் சமூக நிலையோ செல்வ நிலையோ, அதாவது கூட்டுறவுல சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் சமம்தான். இதில் இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கன்னா எதுவுமே கிடையாது. இவர் பங்குத்தொகை ஷேர் இவ்வளோ கொடுத்துருக்காரு, அதனால் இவ்வளோ பெரிய ஆளு, இவர் செல்வந்தர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். முதலீடு என்பது முதன்மையாக கருதப்படுது. எனவே தான் பங்குத்தொகை வழங்கப்படும் வட்டியும் அதாவது முதலீடு முதன்மையாக கருதப்படுனா, நான் ஒரு 50,000 போட்டிருக்கேன், இன்னொருத்தர் 1,00,000 போட்டிருக்காங்க, அப்படியெல்லாம் கிடையாது. முதலீடு பங்குத்தொகையை கிடையாது. அதனால தான் பங்குத்தொகையை மீன் பண்ண மாட்டாங்க. அதனால தான் எல்லாருக்கும் வரையறுக்கப்பட்ட வட்டி. கூட்டுறவு அமைப்பை கூட்டாட்சி முறையில் குடியாட்சி முறையில் நிர்வகிக்கப்படுகிறது. ஒரு உறுப்பினர் எத்தனை பங்கு தொகைகள் கொண்டிருப்பினும் நீங்கள் எவ்வளோ ஷேர் வச்சுருந்தாலும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு என்பது கூட்டுறவின் சிறப்பு கொள்கையாகும். ஸோ இது ஒரு நல்ல இது. கூட்டுறவு சங்கங்களின் பேரவை முழு அதிகாரம் கொண்டிருக்கும். சங்கங்களின் எல்லாவித முடிவுகளையும் இறுதியாக நிற்பது பேரவை தான். பேரவை கூடி தான் ஒரு முடிவே எடுப்பாங்க. பேரவை தேர்ந்தெடுக்கப்படும் நிர்வாக குழுவிலும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்துக்களுக்கே முடிவாக கருதப்படும். பேரவை பொதுக்குழு எனவும், அதாவது பேரவை தேர்ந்தெடுப்பு நிர்வாக குழு. பேரவையில் ஒரு நிர்வாக குழுன்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க உறுப்பினர்கள் இருக்கிற உறுப்பினர்கிட்ட கேட்பாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்களான்னு. மெஜாரிட்டி எது வருதோ அதை தான் எடுத்துப்பாங்க. சங்கம் பெறும் உபரி தொகையில் சங்க உறுப்பினர் அவரவர் வியாபாரத்தில் பங்கெடுத்து கொண்ட விதத்தை பகிர்ந்தளிக்கப்படும். கூட்டுறவு அமைப்புகள் லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டிருக்கும். உண்மையில் அவை சேவை நோக்கமுடையதாகும். ஓகே, இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க. இதனால் கூட்டுறவு சங்கங்கள் நட்டத்தில் செயல்பட வேண்டும் என்ற பொருள் இல்லை. கூட்டுறவு சங்கங்களில் நிலைத்த செயல்பாட்டிற்கும் முறையான வளர்ச்சிக்கும் உரிய லாபம் ஈட்டுவது அவசியமான ஒன்றாகும். எனினும் லாபம் ஈட்டு கூட்டுறவு அமைப்புகள் தவறான உத்திகளை பயன்படுத்தக்கூடாது. அதாவது லாபம் மட்டும்தான் ஈட்டணுன்றது நோக்கம் கிடையாது, சேவை செய்கிறது தான். அதுக்காக நஷ்டத்துலேயும் போகக்கூடாது. ஒரு லாபம்னா ஒரு நியாயமான லாபமாக ஈட்டணும். அந்த லாபத்தையும் அந்த உறுப்பினர்களுக்கு எல்லா ரிசர்வ் ஃபண்டுமே போக, எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்குற நிதியெல்லாம் போக அங்கத்தினருக்கு பிரித்து கொடுப்பாங்க. சேமிப்பு சிக்கனம் இந்த இரண்டும் கூட்டுறவின் அடிப்படை கூறு. ஓகே,
கூட்டுறவின் அடிப்படை கூறு சேமிப்பு சிக்கனம். கூட்டுறவு என்பது நற்பண்புகளை வளர்க்கும் ஒரு இயக்கமாகும். உறுப்பினர்கள் எளிமையாக வெளிப்படையாக வாழ்க்கையை வாழ ஊக்குவிக்கப்படுவர். பல கூட்டுறவு சங்கங்களில் சேமிப்பு நிதி தொடங்கப்பட்ட உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பு தேவையை நிறைவு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. சேமிப்பு நிதி சேவிங்ஸ் மாதிரி போட்டு வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு அமைப்புகள் ஒரு சமூக அமைப்பாகும். ஆகையினால் சமூக நலனை கருத்தில் கொண்டுள்ளது. ஓகே, மேலும் கூட்டுறவு அமைப்புகளை எந்த வகை சுரண்டலுக்கும் தனிப்பட்ட ஆளுமைக்கும் எதிரானது ஆக இல்லை. சரி, ஓகே. ஸோ இப்போ பார்க்க போகிறது எப்படின்னா, கூட்டுறவுகளும் தனிநபர் அமைப்புகளும் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சோல் ட்ரேடர், தனியாக இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள், நான் ஒரு கடை வச்சுக்கிறேன் அப்படின்றவங்களும் ஒரு கோஆப்ரேட்டிவில் இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும். இதை படித்து புரிஞ்சு தான் நம்ம பண்ணிக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். தனிநபர் வியாபாரம் என்பது ஒரு நபர் சொந்த முதலீட்டை கொண்டும் அறிவுத்திறமை நம்பியும் தானே முதலாளியாகவும் தொழிலில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு தானே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ள அமைப்பாகும். உலகத்தில் இவ்வகை தொழில் அமைப்பை நீண்ட வரலாறு உடையதாகும். இவ்வகையில் தொழில் குடும்ப உறுப்பினர் உதவியுடன் நடத்துவதும் உண்டு. அதாவது தனியாக நான் ஒரு கடை வச்சுருக்கேன், நான் ஒரு புக்ஸ் கடை வச்சுருக்கேன், நானே அந்த முதலீட்டு போட்டிருக்கிறது, என்னுடைய அறிவுத்திறமை நம்பி அந்த கடையை நானே நடத்துறது, அது எப்படி அதில் இருக்கும் அந்த லாஸ் வந்து அதை எப்படி சமாளிக்கிறது, இது வந்து நிறையா பேர் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணின்னு இருப்பாங்க. என்னுடைய தனிநபர் வியாபாரத்தில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என் புக்ஸ் எல்லாம் விற்கணும்பா, எனக்கு லாபம் வரணும். அதுதான் கூட்டுறவுக்கு லாபம் ஈட்டுவதை காட்டிலும் சேவை செய்யணும் தலையாய கோஆப்ரேட்டிவை பொறுத்த வரைக்கும் சேவை தான் செய்யணும் அப்படின்றாங்க. தனிநபர் வியாபாரம் தொடங்குவது சட்ட அங்கீகாரம் வேண்டுதலை. சட்டத்திற்கு முரண்பட எந்த தொழிலையும் ஒரு தனிநபர் தொடங்கக்கூடாது. ஆனால் கூட்டுறவு அமைப்புகள் தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் 25 நபர்களாவது ஒன்று சேர்ந்து அந்தந்த மாநிலங்களின் கூட்டுறவு சட்டங்களின் கீழ் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். மேலும் ஒவ்வொரு சங்கமும் தனக்கென பதிவு செய்யப்பட்ட துணை விதிகளை கொண்டிருக்க வேண்டும். ஓகே, நான் வந்து ஒரு வியாபாரம் தொடங்குறேன்னா நான் போய் எங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் இல்லாமல் எந்த வியாபாரம் வேணாலும் நான் பண்ணிக்கலாம். ஆனால் கோஆப்ரேட்டிவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டுறவு அமைப்பு தொடங்குது, குறைஞ்சது எத்தனை நபர்கள் வேணும், 25 நபர்கள். கூட்டுறவு சங்கத்தில் மினிமம் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மினிமம் எத்தனை பேர், 25 பேர். ஓகே, அவங்க வந்து மாநிலங்களின் கூட்டுறவு சங்கங்களின் கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதிவு பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு சொசைட்டிக்குமே என்ன இருக்குது, துணை விதிகள் இருக்குது. தனிநபர் வியாபாரத்தை அவ்வியாபாரியின் பொறுப்பு வரையறுக்கப்படவில்லை. வாணிப கடன் ஏற்படும் போது சொந்த சொத்துக்களும் பொறுப்பாகும். ஆனால் கூட்டுறவு அமைப்பு வரையறுக்கப்பட்ட பொறுப்புகளோடும் வரையறுக்கப்படாத பொறுப்புகளோடும் பதிவு செய்யப்படுது. எனினும் தற்காலத்தில் எல்லா சங்கங்களும் வரையறுக்கப்பட்ட பொறுப்புகளோடு பதிவு செய்யப்படுகின்றன. அதாவது தனிநபர்னா நான் ஒரு புக்கு கடை வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து பொறுப்புகள் வந்து நான் இவ்வளோ தான் கடன் வாங்கணும், நான் இவ்வளோ தான் வந்து இது பண்ணணும்னு கிடையாது. அது வந்து என்னோடய சொந்த, நான் நிறைய கடை வாங்கினாலும் என்கிட்ட இருக்க சொத்தை விற்று நான் கட்டணும் அப்படின்ற மாதிரி தான். கூட்டுறவு அமைப்பில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பொறுப்புகள்னால் கடன்னா இது இவ்வளோ தான் இருக்கணும். எல்லாமே ஒரு லிமிட்டடு, வரையறுக்கப்படாததும் இருந்தது, வரையறுக்கப்பட்டதும் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரையறுக்கப்பட்டதாக சங்கங்களை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் வியாபாரம் அந்நபர் இயற்கை எழுதினால் முற்றுப்பெற்றணும். இப்போ நம்ம வியாபாரம் பண்ணுறோம், எனக்கு ஏதோ ஒன்று ஆகிடுனா அதோட ஸ்டாப் ஆகிடும். ஆனால் கூட்டுறவு அப்படி கிடையாது. தனி வணிகர் வியாபார ரகசியங்களை அவரே காத்துக்கொள்ள வேண்டும். கூட்டுறவு அமைப்புகளையும் மறைக்கப்படுவதில்லை. ஓகே, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ லாபம் வருது, நான் எவ்வளோ கடன் வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து நான் சொன்னால் எனக்கு வந்து அது பர்சனல் அப்படி வச்சுப்பேன். கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. பேரவையிலே கலந்து ஆலோசிக்கப்படி யார் ஒன்று கேள்வி கேட்பாங்க, நம்ம அது பதில் சொல்லணும். தனி வணிகர் வியாபாரத்தில் ஈட்டும் லாபம் எல்லாம் அந்த வியாபாரிக்குரியதாகும். எனக்கு நிறையா புக்கு வைத்து லாபம் வந்துச்சுன்னா அது எனக்கு தான். கூட்டுறவில் அப்படி கிடையாது. காப்பு நிதி ஒதுக்கீடு செய்து மீதமுள்ளதை வந்து உறுப்பினர்களுக்கு வியாபாரத்தில் அவங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. கூட்டுறவு அமைப்புகள் குடியாட்சி தத்துவத்தில் இயங்குவதால் பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையிலே முடிவெடுக்கும். நான் ஏதாவது ஒரு புக்கு விற்கிறேன்னா நான் முடிவு பண்ணுறது தான். ஆனால் கோஆப்ரேட்டிவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. குடியாட்சி தத்துவத்தில் பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையிலே எல்லார்கிட்டையும் பெரும்பான்மை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க முடிவு எடுப்பாங்க.
கூட்டுறவு அமைப்புகளும் இது வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து 1932, கூட்டாண்மை சட்டம் 1932. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூட்டாண்மை என்பது வியாபாரத்தை ஒருவரோ அல்லது அனைவருமோ சேர்ந்து லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் அந்நபர்களிடையே ஏற்படுத்திக்கொள்ளும் ஒரு ஒப்பந்தம். இது வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு புக்கு கடை வச்சேன்னா இன்னும் 2 பேர் இல்லை ஒரு பேர் இல்லை 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 பேருமே சேர்ந்து டீ கடை ஆரம்பிக்கிறோம். டீ கடையில் வந்து என்ன லாபம் வருதோ 3 பேருமே பிரிச்சுக்கணும். அது மாதிரி கூட்டாண்மை என்பது ஒப்பந்தம். ஆமாம், நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இத்தனை ஷேர்ஸ் வரணுன்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. வியாபாரம் தான் எங்களுக்கு கூட்டாண்மையை பொறுத்தவரை. டீ கடை வந்து வியாபாரம் என்ன பண்ணோம் அதை பேஸ் பண்ணி தான் லாபத்தை எல்லாருமே பகிர்ந்து கொள்வது. வியாபாரம் ஒருவரும் அனைவரும் நடந்தோம். ஸோ நான் பார்க்கலனாலும் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் பிஸ்னஸாக பார்க்கலாம். கூட்டுறவு அமைப்பு கீழ்கண்டவில் கூட்டாண்மை அமைப்புலேருந்து வேறுபடுகிறது. கூட்டுறவு அமைப்பு அந்த மாநிலங்களில் கூட்டுறவு சங்கங்களுக்கு உட்பட்டப்பட்டு ஆனால் கூட்டாண்மை அமைப்பு 32 அது ஒன்றும் கிடையாது. கூட்டுறவு அமைப்புனா வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு அதாவது சங்க சட்டங்களுக்கு உட்பட்டது. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் 1932 அந்த சட்டத்துக்கு உட்பட்டது. கூட்டுறவு அமைப்பது குறைந்தது வந்து 25 உறுப்பினர்கள் தேவை. இது ஏற்கனவே பார்த்தது. கூட்டாண்மையாக 2 பேர் இருந்தாலே ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆரம்பிக்கலாம். கூட்டாண்மை அமைப்புகளில் வங்கி தொழில் செய்ய அதிகபட்ச எண்ணிக்கை 10ஆகவும் மற்ற தொழில்களை செய்ய 20ஆகவும் வரையறுக்கப்பட்டது. ஆனால் கூட்டுறவு அமைப்புகள் அதிகபட்ச எண்ணிக்கை அதிகபட்சமாக எத்தனை பேர் இருக்கணுன்றத முடிவு பண்ணல. கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 25 பேர், அதிகபட்சம் கிடையாது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டாண்மை அமைப்புகளில் தலையாய நோக்கம் லாபம் ஈட்டுவதே ஆகும். நான் டீ கடை ஆரம்பிச்சிட்டோம், 3 பேர் இந்த பார்ட்னர்ஷிப்லனா எனக்கு லாபம் தான் முக்கியம். கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அதாவது கிடையாதுன்னா லாபம் கிடையாது, உறுப்பினர்கள் சேவை செய்வது. கூட்டாண்மை அமைப்புகளில் ஈட்டப்படும் லாபம் ஏற்படுத்தி கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எவ்வித ஒப்பந்தம் இல்லையெனும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர் சங்கத்தின் வியாபாரத்தில் ஈடுபடுத்தி கொண்டு, இது ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இது என்னன்னா, பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வர ப்ராஃபிட்டை பிரிச்சுப்பாங்க. கோஆப்ரேட்டிவில் அந்த மாதிரி கிடையாது. அவங்கவுங்க வியாபாரத்தில் எந்த அளவு நெசவு பண்ணாங்க, எந்த அளவுக்கு பால் உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் அவங்களுக்கு லாபம் பிரித்து வழங்கப்படும். கூட்டாண்மை அமைப்புகளில் ஏற்படும் கடன்களுக்கு கூட்டாண்மை தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்பேற்க வேண்டும். கூட்டுறவு அமைப்பு கடன்களுக்கு உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்ட பங்கின் அளவுக்கே பொறுப்புனே. ஓகேவா? இப்போ வந்து 3 பேர் நாங்கள் டீ கடை ஆரம்பிச்சிருக்கோன்னா கடன் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி 3 பேருமே பிரிச்சிக்க வேண்டியது பங்கு எடுத்துக்கணும். கோஆப்ரேட்டிவில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம உறுப்பினர் எடுத்துக்கொண்ட பங்கு நீங்கள் எத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். கூட்டாண்மை மரணத்தாலோ ஓய்வு பெறுவதாலோ பித்துநிலை ஏற்படுதோ பொருளாதாரத்தை நொடித்தாலோ முறிஞ்சுடமான, அதாவது 3 பேர் வச்சுருக்கோம், யாராவதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதோட அது முடிஞ்சிடும் அந்த பிஸ்னஸ். ஆனால் கூட்டுறவு அமைப்பு வந்து கலைக்கப்படாத வரை நிரந்தரமான இருக்கும். அதாவது உறுப்பினர் நிலைத்த வாழ்வுடையதாகும். இது வந்து கம்பெனி கூட. கோஆப்ரேட்டிவ் ஃபஸ்ட்டு சோல் ட்ரேடர்னால் ஒரு தனிநபர் வியாபாரம். ஒரு புக்கு கடை கூட பார்த்தோம், அடுத்தது ஒரு டீ கடை கூட பார்த்தோம். இப்போ வந்து ஒரு கம்பெனி. நிறுமம் என்பது சட்டத்தால் உருவாக்கப்படும் ஒரு செயற்கை மனிதனாகும். இது தனக்கென ஒரு முத்திரையை கொண்டு நிரந்தரமாக செயல்படுவது அமைப்பாகும். இதன் மேல் வழக்கு தொடுக்கவும் பிற மேல் வழக்கு தொடுக்கவும் இதற்கு உரிமை உண்டு. ஒரு கம்பெனினா அது ஒரு கம்பெனி வந்து ஒரு மனுஷன் மாதிரியே செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு முத்திரை இருக்கும். ஆமாம், ஒரு கம்பெனி போது எல்லாமே இருக்கும். அது மேலே யாரும் கேஸ் போடுவாங்க, கம்பெனி மற்றவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு கூட்டு பங்கு ஒரு கம்பெனி சட்டப்படி நிறுவன பதிவாளராக பதிவு செய்யப்பட்ட பதிவு சான்றிதழ், அதாவது கம்பெனி ஆக்ட் 1956 படி பதிவு செய்வாங்க. தனி நிறுவனம், அதாவது சோல் ட்ரேடிங், பப்ளிக் கம்பெனி, லிமிடெட் கம்பெனி, அன்லிமிட்டெட் கம்பெனி, பிணையத்தின் பேரில் வந்து வரையறுக்கப்பட்ட நிறுவனம். அந்த மாதிரி வந்து கம்பெனியை வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த லிமிட்டெட்னுக்கு அதை தான் சொல்கிறாங்க. தனி நிறுவனங்களாம் இவ்வகை நிறுவனங்கள் குறைந்தது 20 அதிகபட்சம் 50 பேரும் பங்குதாரர்கள் கொண்டிருக்காங்க. குறைந்தது 20 பேர் இல்லை 50 பேர் இருக்கணும். தனி நிறுவனம்னா சோல் ட்ரேடிங் அந்த மாதிரி.
தகவல் அறிக்கை வெளியிடுதலோ கூடாது. நிறுவனங்கள் பங்கு விற்க வேண்டி விளம்பரம் செய்தாலோ தகவல் அறிக்கை வெளியிடுதலோ கூடாது. நிறுவனங்களின் பங்குதாரர் தங்கள் பங்குகளை மாற்றும் உரிமை கிடையாது. பொது நிறுவனம்னா 7 உறுப்பினர்களாக வேண்டும். அதிகபட்சம் வயது வரம்பு கிடையாது சொல்லியிருக்காங்க. பொது நிறுவனம் பப்ளிக் கம்பெனினா குறைஞ்சது 7 பேர் வேணும், அதிகபட்சம் வேணான்னு இருக்காங்க. தகவல் அறிக்கை வெளியிட வேண்டும். இந்த நிறுவன பங்குதாரர்களும் பங்குகளை பிறகு மாற்றி கொடுக்கணும். அதாவது தகவல் அந்த கம்பெனியை பற்றியான டீட்டெயில்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு, ஆடிட் ரிப்போர்ட்டு அதெல்லாமே கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களின் பங்குதாரர்களின் பொறுப்பு அவர்கள்